Greetings to everyone. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா கேனை யூஸ் பண்ணி எப்படி பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து நான் ரெண்டு லெவலா பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து பேசிக் லெவல், இன்னொன்று வந்து அட்வான்ஸ் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த பேசிக் லெவல் ஆஃப் சென்டென்ஸ். ஓகே, கேன் ஐ சிட் ஹியர்? இங்க நான் உட்காரலாமா? கேன் ஐ borrow your book? உங்க புக்கை நான் கொஞ்சம் வாங்கிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பெர்மிஷன் கேட்கறதுக்கு கேன் ஐ யூஸ் பண்ணி வந்து நம்ம பெர்மிஷன் கேட்கலாம். Now let's move on to the advanced level of sentences. Can we use the conference hall? Conference hall நாங்க யூஸ் பண்ணிக்கலாமா? Can we schedule a separate session? செப்பரேட்டான ஒரு செஷனை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாமா? இந்த ஷெட்யூல் யூஸ் பண்ணலாமா, ஸ்கெடியூல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஷெட்யூல் இஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், schedule is American English. Whichever you prefer, you can use it. Okay friends, now let's move on to the next segment of our class. அடுத்த segment is shadowing. Shadowing is nothing but a just reading practice. நம்ம just read பண்ண போறோம். So நான் read பண்றேன், நீங்க repeat பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். In a quiet laboratory in London. In a quiet laboratory in London, in the year 1928, a scientist named Alexander Fleming was hard at work. So, இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் வந்து நீங்க ஒரு நாளைக்கு just 1 minute நீங்க ரீட் பண்ண பிராக்டிஸ் பண்ணும்போது தான் it will help you to improve your pronunciation. Okay friends, now let's move on to the next segment of our class. It is activity. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்டிவிட்டி செஷன்ல நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட பத்தி ஒரு நிமிஷம் இல்ல மினிமம் 30 செகண்ட்ஸ் வந்து பேசணும். அப்படின்னு எப்படி பேசலாம்? ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டினுடைய பேர் என்ன, அதனோட அப்பியரன்ஸ் என்ன, அதனுடைய கலர் என்ன, அது வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம், அந்த ஆப்ஜெக்ட பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது. சோ இந்த மாதிரி நீங்க பேச ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்பவே அழகா டெவலப் ஆகும். இன்னைக்கு நம்ம பேச போற ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், comb. நம்ம எல்லாருக்குமே தெரியும். So this is a comb. It is pink in color. So the teeth of the comb is rectangular in shape. It has a candle, so it's very easy to hold. I like comb very much because without a comb I couldn't imagine my day. So இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் வந்து நீங்க ஃப்ரேம் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு உங்க கூட இங்கிலீஷ் பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. நீங்க இண்டிவிஜுவலா இங்கிலீஷ் பேசி கத்துக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரியலி இட் வில் ஒர்க் அவுட்.